கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனம். கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இங்கே பவுல் ஆண்டவருடைய ரகசிய வருகையை குறித்து இங்கே சொல்லுகிறார். அதாவது கடைசி எக்காலம் தொனிக்கும். ஹல்லேலூயா. நாம் அந்த நாளுக்காக காத்திருக்கிறவர்கள். ஆனால் கடைசி எக்காலம் என்று சொல்லப்படும், அப்போ இது கடைசி எக்காலம் என்றால் இதற்கு முன்பாக துணித்திருக்க வேண்டிய எக்காலங்கள் என்ன என்று நாங்கள் கொஞ்சம் திருப்பி பார்ப்போமானால், பெரியமானுலே, நம்மில் எத்தனை பேருக்கு இந்த நாட்களில் அந்த எக்கால துணிகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன? பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புதலுக்கான அந்த எக்கால துணி, ஆண்டோடைய வருகையை குறித்த எக்கால துணி, ஆண்டோடைய அந்த சமூகத்தை கிட்டிச் சேர சொல்லி ஆவியானவருடைய நடத்துதலின் அந்த எக்கால துணி, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிறப்படுகிற அந்த வெளிப்பாட்டின் எக்கால துணி, தவறான நட்புகள், உலகம் சார்ந்த காரியங்கள், பாவத்தின் கிரியைகள் இருந்து விலகு என்று சொல்லுகிற கர்த்தருடைய அந்த எக்கால துணி நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் துணித்துக் கொண்டே இருக்கிறது. பெரியமானுலே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய கடைசி எக்காலம் தொனிக்கிற காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது நாங்கள் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், கர்த்தரோடு சேர்க்கப்படுவோம், மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மேரத்தன் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானுள்ளே, ஆண்டுடைய வருகை சமீபம். கடைசி எக்கால துணி தொனிக்கிற நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. See